என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 12:56. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? காலத்தை நிதானியுங்கள். இதுதான் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு. காலத்தை நிதானியுங்கள். நம்ம நிதானிக்க வேண்டும். எந்த காலம் எப்படி இருக்கிறது, இது எப்படிப்பட்ட காலம்? ஒருவேளை இன்னைக்கு நம்ம பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்த்த உடனே அதில் கவனம் அதிகமாக போயிடும். மற்ற காரியத்தின் மேலே அவர்களுக்கு கவனங்கள் குறைஞ்சிரும். உதாரணமாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம கவனத்தில் கொண்ட உடனே இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் யுத்தங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே அப்படியே ஃபேடான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு பெரிய அதில் ஒரு விழிப்பு உணர்வு நமக்கு அங்கே இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது எப்படி, இப்போ என்ன நடக்கு, என்ன கட்டத்தில் இருக்குது, இப்போ மிடில் ஈஸ்டினுடைய டென்ஷன் என்ன, நம்ம இதை மறந்துடுவோம். அப்போது காலத்தை நாம் நிதானிக்க தவறி விடுகிறோம். நிறைய அரசியல்வாதிங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை விட்டு ஜனங்களை திருப்புறதற்காக வேறொரு காரியத்தில் அவங்க அதை பூதகாரம் பண்ணி காட்டுவாங்க. அப்போ தான் அந்த காரியம் தங்கள் குட்டு வெளிப்படாது, அந்த காரியத்தை ஜனங்க மறந்துடுவாங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. நம்ம கூட இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். பல நேரங்களில் இன்னைக்கு என்ன காலம், இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதை நம்ம நிதானிக்க தவறி விடுகிறோம். மாயக்காரரே, காலத்தை நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன என்று ஆண்டவர் இங்கே கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காலத்தை குறித்த ஒரு அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 32, 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நீங்க சூழ்நிலையை பார்த்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறியுங்கள் என்று எழுதுகிறார். அப்போது நம்ம அந்த காலத்தை நிதானிக்கணும். இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது, அப்போ கடைசி காலத்தில் வாழ்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் கடைசி நாட்களில் சம்பவங்கள் சம்பவிக்குமோ அதையெல்லாம் வைத்து நம்ம நிதானித்து நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நிதானங்களை எப்போ நம்ம இழக்கிறோமோ அப்போது நம்மளும் உலகத்தாரை போல அப்பப்போ நடக்கிற காரியங்களில் தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நாம் காலத்தை நிதானிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வாழ்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நாம் நித்திரை விட்டு எழுந்திருக்க காலம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் விழித்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இது உறங்குகிற காலம் அல்ல. இதை நம்ம ஒரு அசதியாக பார்க்கிற அல்லது இதில் குறித்த ஒரு கவனம் இல்லாமல் வாழ்கிற ஒரு காலம் இது அல்ல. அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருமே தனிப்பட்ட வாழ்க்கையில் காலத்தை நிதானிக்கவும் காலத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும், அதன் தெளிவு நமக்கு வேண்டும். அப்போ தான் நம்ம சரியாக ஆயத்தப்பட முடியும். பிரியமானவர்களே, நாம் காலத்தை நிதானியுங்கள் தலைப்பில் தியானிக்கிறதுனால இன்னைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 16ஆம் வசனத்தில் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒரு விவசாயி கூட ஒரு பெரிய நிலத்தை வச்சு அந்த நிலம் நல்ல விளைச்சல். உடனே அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. அவன் தன் ஆத்மாட்ட சொல்லிக்கிறான், உனக்காக அநேக காரியங்களை நான் அநேக நாட்களுக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன், எனவே நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அவன் தேவனையும் மறந்துட்டான், தன்னுடைய மரண நாளையும் மறந்துட்டான். அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சேகரித்து வச்சியே இந்த இரவு உன் உயிர் போயிடுச்சுன்னா, இந்த இரவு உனக்கு மரணம் வந்துச்சுன்னா நீ சேர்த்ததெல்லாம் யாருடையதாகும்? ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிதானிக்க தவறின ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானிக்கணும். இது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக இருந்தால் நான் எப்படி வாழ்வேன், இது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், எதை திருத்த வேண்டியது இருக்கும், எந்த பகுதியை நான் சரிப்படுத்த வேண்டியது இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நிதானித்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மனுஷனை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவனுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம்னு நான் சொல்லுவேன். மிஞ்சின ஆசீர்வாதம் காலத்தை நிதானிக்க விடாம தடுத்துருச்சு. மிஞ்சின ஆசீர்வாதம் அவன் கண்ணை குருட்டாக்கிருச்சு. மிஞ்சின ஆசீர்வாதங்கள், அப்போ ஆசீர்வாதம் மிஞ்சினா அப்படி நடக்குமா? வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதங்கள் அதன் பக்கம் நம்ம இழுத்துருமே தவிர நமக்கு தேவனை கனப்படுத்துவதற்கோ தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கோ கவனம் போகாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மிஞ்சின ஆசீர்வாதங்கள் என்னைக்குமே கவனமாக இருக்கணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அதிகமாக கொட்டும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறும், அவன் பார்வை மாறும், எண்ணங்கள் மாறும், நடை மாறும், அவனுக்கு இருக்க வேண்டிய தாழ்மையை அவன் இழந்து விடுவான். கவனமா இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆகூரின் நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல அந்த 9ஆம் வசனத்துல, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் படியை எனக்கு அளந்து போஷித்தரலும். ஏன்னா ஐஸ்வர்யம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அங்க நம்முடைய காரியங்கள் மாறிடக்கூடாது இல்லையா? பிரியமானவர்களே, கவனமா இருப்போம். பாருங்க, காலத்தை நிதானிக்க தவறுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மிஞ்சின ஆசீர்வாதங்கள் நம்ம காலத்தை நிதானிக்க விடாம மாத்திரும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 10ஆம் சங்கீதம் 3ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி, என்னெல்லாம் ஆசைப்பட்டானோ அதையெல்லாம் அவன் அடைஞ்சிட்டான், அதனால பெருமை வந்துருச்சான். பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பொருளை அவன் அபகரித்து தன்னைத்தான் போற்றி, நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டேன் பத்தியா, தன்னை போற்றுகிறான், கர்த்தரை அசட்டை பண்ணிட்டான். காலத்தை நிதானிக்க தவறுகிறவர்களுடைய நிலைமை இதுதான். காலத்தை நிதானிக்க தவறும் பொழுது அதுக்கு காரணம் என்ன? அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துருச்சுன்னா நம்மளை சுற்றி நடக்கிற காரியத்தை சரியா கவனிக்க மாட்டோம், அதில் கவனம் செலுத்த மாட்டோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்ம தேவனை அங்கே மட்டுப்படுத்தி அவரை அசட்டை பண்ணி அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காம நம்ம போயிடுவோம். பிரியமானவர்களே, தேவனை மதிக்க கற்றுக்கொண்டோமா? ஐஸ்வர்யத்து நேரத்தில் கூட பாருங்க, கிழக்கத்திய புத்திரல யோபு பார்க்கலும் பெரியவன் இல்லை. அவ்வளவு ஒரு பெரிய ஆளாக இருந்த யோபு அவ்வளவு ஐஸ்வர்யத்திலும் அவன் தன்னுடைய தேவனை தேடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் நல்ல பழக்கம். இன்னைக்கு நம்ம காலத்தை நிதானிக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 17ஆவது வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியர்களில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரத்துவம் உள்ளவர்களாகவும் இருக்க கட்டளையிடு. பவுல் ஒரு பட்டியலையே கொடுக்கிறார். நம்ம ஐஸ்வர்யத்தின் மேல, உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலே கவனம் வைக்காதீங்க. அந்த கவனம் வச்சா நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை நம்ம கவனம் குறைஞ்சிரும். காலத்தை நிதானிக்க தவறிடுவோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் ஜனங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. பெண் கொடுத்து பெண் எடுத்து புசித்து குடித்து அவங்க உணர்வில்லாமல் வாழ்ந்தாங்களாம். அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பார்க்குறோம். கவனமாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக வாழுவோம். தேவன் நமக்கு கொடுக்குற ஐஸ்வர்யத்துக்கு கணக்கு கொடுக்கணும், பயபக்தியாக செலவு செய்யணும். அதே நேரத்தில் தேவனை எப்படி அதனால கனப்படுத்துகிறோம், அதனால எத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணுகிறேன் அப்படின்றதுல கவனம் வச்சு நம்ம ஒழுங்காக ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு சுற்றி நடக்கிற சம்பவங்களை குறித்த கவனத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வருகையில் நம்ம காணப்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக கைவிடப்பட்டுருவோம். கவனமாக இருப்போமா? ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் மிஞ்சின அந்த ஆசீர்வாதங்கள் அல்லது மிஞ்சின ஐஸ்வர்யங்கள் இவைகளினால நாங்கள் உங்களை கனப்படுத்தவோ அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்கவோ தவறியிருந்தால் எங்களை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் எதை வாங்கினாலும் எங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் சம்பாதிக்க நீங்கள் தான் அன்றைய கிருபை தந்தீங்க. வீணான முறையில் ஒரு பைசா எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சரியான இடத்துலேருந்து வாங்கணும், சரியாய் நாங்கள் அதை அனுபவிக்கணும், சரியாய் நாங்கள் அதை உமக்கு செலவு பண்ணணும், சரியாய் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த நல்ல எண்ணத்தை, கவனத்தை, எச்சரிக்கையை எங்கள் எல்லாருக்கும் தாங்க.
தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் காலத்தை நிதானிக்கிறவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானலே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 10:3 இந்த நாளில் மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். God bless you.